பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். எல்லோரும் ஒன்றே நேரத்தை பார்க்குறாங்க. கரெக்டாக முடிச்சிடுவோம். ஒரு சினிமா 2.5 மணி நேரம் பார்த்துட்டா அதுக்குள்ளே நாங்கள் முடிச்சிடுறோம். அதாவது திரை இசை பாடல்கள் இலக்கியம் ஆகுமா? முதல்ல இலக்கியம்னா என்னன்னு ஆரம்பித்து அது ரொம்ப நேரம் ஆக்கிடப்படாது. எல்லாருக்கும் தெரியும், ஒரு இலக்கு வைத்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி மனிதனை செலுத்துவது இலக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக சிலப்பதிகாரம்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு இலக்கு இருக்கும். 3 விஷயத்தை சொல்லும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பது சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லுவார் இளங்கோவடிகள். இது அந்த காப்பியத்தினுடைய நோக்கம். திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்களா? மனுஷனா பிறந்தா அவன்கிட்ட அறம் இருக்கணும், அவன் பொருள் தேடணும், அதனால் அவன் இன்பம் தூக்கணும். முதல்ல அறம் முக்கியமான ஒன்று என்று சொன்ன நூல் தமிழ் அறம் எது என்று கேட்டால் திருக்குறள். சரி, இப்போ நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம். இதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் திரை இசை பாடல் கொண்டு சேர்க்குறீங்களே அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன், கேளுங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு இலக்கியத்துக்கான தன்மை இருக்கும். உதாரணமாக ஆரம்ப காலங்களில் சினிமா பேசிய போது அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம புராணங்களை பூரா படமாக்குனாங்க. புராணத்தை பூரா படமாக்குனதுனால கந்த புராணத்தில் வள்ளி திருமணம் தொடங்கி, வள்ளி திருமணமே 3 தடவை படமாக்கியிருக்கு. ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், மதுரையில் பேசுகிறப்ப கவனமாக பேசணும். ஏன் தெரியுமா? எல்லாரும் எல்லா படமும் பார்த்து வச்சுருப்பாங்க, ஒரு சினிமா விட மாட்டாங்க. நம்ம இலக்கியத்தில் தப்பு விட்டால் கூட தப்பிச்சுக்கிடலாம், அப்புறம் போய் சாரி சொல்லிடலாம். சினிமாவில் தப்பு விடவே முடியாது. நானே பார்த்துருக்குறேன். அதனால் ஆரம்ப காலில் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே புராணங்களை கீழே இறக்குனாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இலக்கியங்களை கொண்டு வந்தாங்க. சிலப்பதிகாரம் போல், சிவசிந்தாமணி போல் கொண்டு வந்தாங்க. அப்படி அவங்க கொண்டு வந்த இப்போ யாரெல்லாம் கூட இருந்தா, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுறேன் பேச, ஒன்றும் பயப்படாங்க. ஒரே ஒரு சம்பவம். அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்கே தியாகராஜ பாவதர். அவர் நடித்தது 14 படம் தான், 14 படம் தான். அதில் 10 படம் தான் ஓடிச்சு. ஆனால் ஒரு படம் 3 வருஷம் ஓடிச்சு. அதுதான் பெரிய விஷயம். ஹரிதாஸுங்கிற படம் 3 வருஷம் ஓடிச்சு. அவர் ஒரு நாள் பொள்ளாச்சியில் ரயில் ஏறுறாரு. கூட ஏறினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி. அவர் ஏறினவர் இவருக்கு விபூதி கொடுத்தாரு, வாங்கி பூசிக்கிட்டாரு. இப்போ வாரியார் கேட்டிருக்காரு, நீங்கள்லாம் இவ்வளோ கூட்டம் வருதே உங்களை பார்க்க, நல்ல விஷயங்களை நீங்கள் சொன்ன என்னான்னு கேட்டார். அப்படியா, நீங்கள் நல்ல விஷயத்தை சொல்லுங்கள், நான் வேணா எடுக்கிறேன் அப்படின்னாரு. அந்த ரயில் சென்னை போகிறதுக்குள்ள கிருபானந்த வாரியார் சொன்ன கதை பொய்யாமொழி புலவருடைய கதையாக சொல்லி சிவகவி என்ற படமாக அதை எடுத்தாங்க. அந்த படம் 100 நாள் ஓடிச்சு. ஞாபகம் வச்சுங்க. எங்கேருந்து இலக்கியம் வருதுங்கிறதுக்காக சொல்கிறேன். பாபநாசம் சிவன் ஒருத்தர் அந்த காலத்தில், அவர் யார் அப்படின்னா முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெரிய மாமனார் பிஎன் ஜானகி அம்மா, அவங்களும் முதல்வராக இருந்தவங்க. அவங்களுடைய பெரியப்பா பாபநாசம் சிவன் பாட்டு எழுதுவார். அதில் புராண செய்திகளை சொல்லுவார். அவரே இசையமைப்பார், அவரே பாடி அவரே நடிப்பார். ஆதிகால டி ராஜேந்தர் அவர் தான். பின்னாடி வந்தார்ல டி ராஜேந்தர், பாட்டு இசை எல்லாம் அது அவர் தான். சரி, இது போல் அப்போ ஆரம்பித்து பாபநாசம் சிவன் தொடங்கி இன்னைக்கு விஜய் வரைக்கும், ஏன் இன்னைக்கு எழுதிட்டு இருக்கக்கூடிய யுகபாரதி வரைக்கும், அதுக்கு பிறகு வந்தவங்க வரைக்கும் கூட எல்லாருக்கும் முன்னோடிகள் நல்ல அருமையான கவிதைகளை தந்திருக்காங்க, பாடல்களை தந்திருக்காங்க. அதெல்லாம் இலக்கியத்தோடு ஒத்துக்கிற முடியுமா, முடியாதா? இதைத்தான் இன்றைக்கி பேச வந்திருக்காங்க. இப்போ நான் இலக்கியம்னா என்னன்னு சொல்லிட்டேன். சினிமா இப்போ பழைய பாட்டு புது பாட்டு அது அவங்க பாடு, நமக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க 2 பாயிண்ட் எழுதி வச்சு அதையும் நான் பேசிவிட்டேன்னு வைங்க. அப்போதே ஒரு தண்ணி குடிச்சாரு, நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா?
அப்போவே தெரியும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, 2 பாயிண்ட். இப்போ இந்த சில புத்தக வெளியீடு கூப்பிடுவாங்க, புத்தகமே 23 பக்கம் தாங்க இருக்கும், 44 பேர் அதில் பேசுவாங்க. அப்படி ஒரு கூட்டத்தில் நான் போய் மாட்டி, நான் தான் 44வது ஆள். அட்டட்டு அட்டை பேசிட்டாங்க. அப்புறம் நான் நன்றி உரை சொன்னேன், வேற வழி என்ன இருக்கு, ஏன்னா அம்புட்டையும் பேசிட்டு என்ன பண்ணுறது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கய்யா. 1931 தொடங்கின சினிமா 2025, இப்போ 2031 வந்துச்சுன்னா சினிமாவுக்கே 100 வயசு. இப்போ நியாயப்படி சினிமா நடிகர்கள் தான் வயசு சொல்ல மாட்டாங்க. சினிமா பவள விழாலாம் கண்டுருச்சு, அதுக்கு மேலேயும் வந்துருச்சு. சரி, இப்போ அது இலக்கியம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு காலத்திலே அது இலக்கியம் ஆகாது அப்படின்னு பேசுறதுக்காக மலைக்கோட்டை மாநகரத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார் நல்ல பேச்சாளர். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய தேசிய கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர், எம்ஏ, எம்பில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றவர். அவர் வேதாத்திரி மகரிஷியினுடைய அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து படித்து வாழ்க வளமுடன் சொல்லுவாங்கல்ல, அதில் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் பெற்றவர். சரியா சொல்கிறேன்னா? ஆமாம். இத்தகைய வர வர வடிவேலு படம் மாதிரி ஆகிப்போச்சு. சரியாக தானே பேசுகிறேன் அப்படின்னு கேட்டுக்கிற வேண்டியிருக்கேன். நல்ல பேராசிரியர், மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர். இத்தகைய பெருமைகளை கொண்ட பேராசிரியர் டாக்டர் நீலகண்டன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இலக்கியம் ஆகாது, ஆமாம், எடுத்தோடனே ஆகாதுன்னு பேசுங்க, வேறு வழி இல்லை. அப்போ தான் ஆகும்னு பேச முடியும். ஏன்னா ஆகும்னு பேசி ஆகாதுன்னு பேசினா அப்புறம் அதில் ஒரு சிக்கல் இருக்கும். அதுக்கு தான் ஐயா அடுத்து உட்காந்துருக்கவர் யாருன்னா, அவர் நம்ம டீம்லேயே என் கூட பல்லாண்டு காலமாக பயணம் பண்ணுறவர். நல்லா பேசுவார், இனிமையாக பாடுவார். அதுக்கு மேலே அவர் சொல்கிறதா இருந்தால், சம்பாதிக்கிற காசில் ஒரு பகுதியை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத பிள்ளைகள், இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு, அதுக்காக பெரிய பணக்காரர் நினச்சிடாங்க, இருக்கிற காசை வச்சுட்டு செலவழிக்கிறார். இத்தனை பெருமைகளை கொண்ட நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கார். இறையும் கூட கும்பிட்டுவாங்கய்யா போய். சரி சரி, இந்த 2 பேரும் சொல்லிட்டேன். இல்லை அப்படி இல்லை, அது இலக்கியம் தாங்க. அந்த 2 பேருக்கும் பாடம் தெரியாது, அதனால் அப்படி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பாடுவாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்கு பட்டிமன்றம் பாட்டு மன்றமாச்சு? ஆயிடுச்சு, வேறு வழி கிடையாது. நியாயப்படி பார்த்தா இது இயல் தான். இசை தனியாக இருக்கணும், நாடகம் தனியாக இருக்கணும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இயலும் இசையும் சேர்ந்துருச்சு. நாடகம் வராமல் இருக்கணும், அதுதான் பயமாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நேரம் நடுவர் கட்ட உம்மனாக நடிப்பார் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? இல்லைன்னா காவடி எடுத்து குதிப்பார் அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றும் செய்ய முடியுமா? பண்ண முடியாது. அதனால் இந்த பக்கம் அதில் முதல்ல அமர்ந்திருப்பவர்கள் இலக்கியமாகும் என்று பேசுவதற்காக வந்திருப்பவர்கள் நம்முடைய திருச்செந்தூர் கல்லூரி கோவிந்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியை. படிக்கிற காலத்திலே திருவனந்தபுரத்தில் முதுகலை தமிழில் தங்கப்பதக்கம் பெற்ற ஒரு நல்ல மாணவி, இப்போ பேராசிரியராக இருக்கிறாங்க. பேராசிரியை டாக்டர் ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அதே போல் அடுத்து முதல்ல பேச இருப்பவங்க அவங்க, அவர்களுடைய தந்தையார் மிகச்சிறந்த பேச்சாளர், என்னுடைய இனிய நண்பர். அவர்களும் அருமையாக பேசுவாங்க, அழகாக பாடுவாங்க. வணக்கத்திற்குரிய சொல்லரசி தங்க பாரதி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இவ்வளோதாங்க ஆளுங்க, மொத்தம் 5 ஆள் தான். ஏன் 6 ஆள் போடுறதில்லை அப்படின்னா, திருப்பி தண்ணி குடிக்கிறதா? சரி சரி, எதுக்கு 6 ஆள் போடுறதில்லைன்னா, ஒரு காலத்தில் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்னாச்சு, 2020 மேட்ச் வந்துருச்சு. இன்னி ஒரு காலத்தில் என்ன வரலாம், ஒரு பந்து ஒரு ரன்னு போதும், அவ்வளோதான். அது கூட வேண்டாமா, டாஸில் ஜெயிச்சவன் போ வீட்டுக்கு அப்படின்னு. முந்தையெல்லாம் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த டிவி முன்னாடி உட்காந்து கிரிக்கெட்டே தெரியாத ஆளுக்கு பார்க்கும், அது நல்லா இருக்கும். அதில் நான் எங்கள் ஊரில் ஒரு தடவை பார்த்தேன், சாயங்காலம் ஹைலைட்ஸ் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? காலையில் விளையாண்ட விளையாட்டை ஹைலைட்ஸு,
அதில் ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார், இதுலையாவது ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். எப்படி பாருங்க, நல்லா இருக்கும். அதை காட்டிலும் 3 வயசு தாங்க இருக்கும். அவங்க கிரிக்கெட் பார்த்துட்டு பேசுவாங்க. என் லைஃப்லேயே இப்படி ஒரு விளையாட்டை பார்த்ததில்ல அப்படிங்கிற ஒருத்தன். அவன் லைஃபே 3 வயசு தான். எல்லாம் பேச பழகிருக்காங்க. முந்தியெல்லாம் ரேடியோ வாங்கின புதுசில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ரேடியோ வாங்கிட்டு வர்றப்ப அந்த தெருவே நின்று பார்த்துச்சு. எங்கள் அம்மா ஆராத்தி எடுத்து அதுக்கு பொட்டெல்லாம் வச்சாங்க. அதுக்கு இதெல்லாம் மஃப்ளர்லாம் பொத்தி ஒரு பயம் தொடக்கூடாது. அதுவும் சின்ன பையன் என்னை மாதிரி தெரியாமல் தொட்டோம்னா குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க. இது அன்னைக்கு ஏன்னா வாங்கின பொருள் அரிய பொருள், அது தொடக்கூடாது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் டிவி, டெக்கு, சிஸ்டம் எல்லாம் வச்சுருக்கோம். என் பேரம்பேத்தி என்னை தொட விட மாட்டேங்கிறாங்க. வைரஸ் வந்துடும் அப்படின்றா. என்னைய வைரஸ் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. நான் அன்னைக்கும் தொட முடியல எங்கள் அப்பா வச்சு, இன்னைக்கும் தொட முடியல என் பேரம்பேத்தியை வச்சு. நடுவில் பிறந்து விட்டோம்ங்க. முன்னும் இல்லாமல் பின்னும் இல்லாமல் பிறந்துட்டோம். இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த 4 பேரும் எவ்வளவு நேரம் பேசுவாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஆளுக்கு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம்னு வச்சுக்கிறோமா. எம்பிட்டு பேசினாலும் அப்படி தான் காசு. அதனால ஒன்றும் இல்லை. சில பேர் நேரம் தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லிடுது, திருப்பி தண்ணி குடிக்கிறாரா, அவருக்கு மதுரை தண்ணி அப்படி பிடிச்சி போச்சு. அதனால் சரி, 10லேருந்து 12 நிமிஷம் பேசுங்க. சரி, பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து பணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை கைதட்டலாம், சிரிக்கலாம். நல்லா கைதட்டுங்க பார்ப்போம். இந்த நேரம் பார்த்து கேமராவை லேசாக திருப்பி எடுத்துருங்க தம்பி. யூடியூப்புக்கு எடுத்தாலும் சரி, வேறு இப்போ லைட் நல்லா வருது, பழிச்சுன்னா இல்லையா? சரி, நல்லா கைதட்டுங்க, எடுத்து வச்சுக்கிடுவோம். வந்துருச்சா? இந்த திரும்பி பாருங்க. ரைட், பிரமாதம். இப்போ தான் திருச்சி கைதட்டுறீங்க. உங்கள் பக்கம் கேமரா வரவும். இருக்கட்டும். இது எதுக்குன்னா, இந்த பட்டிமன்றம் போடுறப்ப நடுவில் உங்களை காட்டுறப்ப நீங்கள் கைதட்டி சிரிப்பீங்க. எதுக்குன்னு தெரியாது. பார்க்குறவங்க என்னென்ன பார்க்கணும்னா, சிரிக்க பேசிருக்காச்சு போட்டிருக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் சோகமாக உட்காந்துருந்தீங்கன்னு வைங்களேன், நல்ல வேலைடா போல, ஒரு 4-5 பேர் கொன்றுப்பாங்க போல சாமி எப்படின்னு. அதனால் ஒன்றும் இல்லைங்க, நல்ல விஷயங்கள் எல்லாம் பேச இருக்கிறாங்க. நேரத்தை சொல்லியாச்சு, கைதட்டலாம், சிரிக்கலாம். வீட்டுக்கு போகணுன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க, போகலாம் தாராளமாக. அதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன, வெறும் செல்லை எடுக்க வேண்டியது. அப்படியா அப்படின்ட்டு கிளம்ப வேண்டியது. அதில் இன்னும் 2 பேர் என்னையுமானே எப்படிமாங்க, போவோம். என்ன பட்டாளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க, போகலாம். விருப்பப்படுறப்ப போகலாம், ஒன்றும் இல்லை. பாருங்க, இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. இங்கே கேட்குற செய்தி நம்ம மனதுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாது. செல்வத்துள் செல்வம். என்ன நான் இப்படி பெருசாக மதுரையை பற்றி சொல்லி வச்சிருக்கேன். செல்வத்துள் செல்வம். போடுற சத்தத்தில் என்னமோ ஏதான்னு ஓடியாரணும் 4 பேர். இப்படித்தாங்க பள்ளிக்கூடம்லாம் இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? ஒரு பள்ளிக்கூடத்தை கடந்தோம்னா ஒருத்த சொல்லுவான், எல்லாரும் திருப்பி சொல்லுவாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. காதில் கேட்போம். அதுபோல செல்வத்துள் செல்வம். ஏன் தெரியுமா? செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைனா மற்ற செல்வங்கள் மறையலாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே இப்போ நம்ம பார்க்குறோம் 100 மாடி கட்டடம்னு பார்க்குறோம். அது மின்னல் வேகத்தில் அதில் ஏதாவது ஆகி அப்படி இடிஞ்சு விழுகிறத பார்க்குறோம். அப்படியே பயந்து உட்கார்ந்துருக்கோம். கண்ணுக்கு எதிரே மெய், வாய், கண், மூக்கு, செவி. இதில் செவிக்கு முக்கியத்துவம் என்ன? மெய், உடம்புல போடுற சட்டை கிழிஞ்சு போகலாம், சாப்பிட்ட உணவு செரிச்சு போகலாம், பார்த்த காட்சி மாறி போகலாம், நுகர்ந்த வாசனை கூட மறந்து போகலாம், கேட்ட கல்வி மறக்கவே கூடாது ஒரு நாளும். அதனால தான் கர்ணன் தன்னுடைய ஜாதியை மறைச்சு பரசுராமர்கிட்ட போய் பாடம் கேட்ட போது அவர் என்ன தண்டனை கொடுத்தார் தெரியுமா? டேய், நீ தெரிஞ்சோ தெரியாமல படிக்க வந்துட்டேன், பரவாயில்ல, உனக்கு வேற சாபம் கொடுக்கல, நீ படித்த பாடம் மறந்து ஓட்டுட்டாருங்க.
அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் எக்ஸாம் போடுறவனுக்கு பூரா மறந்து போதில்ல, அது அவர் கொடுத்த சாபம் தான் அது இருக்கட்டாப்ப. அதனால் நல்லா உட்காந்து கேளுங்க. திரை இசை பாடல்கள் இலக்கியம் ஆகுமா ஆகாதான்னு கேட்டு ஆகாது என்று பேசுமாறு நம்முடைய நீலகண்டன் அவர்கள் பேராசிரியர்களை அன்போடு அழைத்து முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய நகைச்சுவை சக்கரவர்த்தி நடுவர் பெருந்தகை அவர்களே, வாதிட வந்திருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, என் எதிரே அமர்ந்திருக்கிற தமிழ் தொப்புள் கொடி உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். கேமரா நீங்கள் பேசும்போது நான் தண்ணி குடித்ததுக்கு சொன்னீங்க. இப்போ நான் பேசும்போது பலகாரம்லாம் கொடுக்குறாங்க. பலகாரம் நடுவர் அவர்களே, பிரியாணியும் வரும். ஆனால் அவர் செய்வோம், அதனால் நான் சாப்பிடலையா, நீங்கள் வாங்க. நல்லதையா, என் மன உணர்வுகளை புரிந்து கொண்ட நடுவர் அவர்களை வணங்குகிறேன். அவர் நீங்கள் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுறது? நீங்கள் பேசாமல் இருந்துக்கலாம். 1.5 பாட்டில் தண்ணியை குடிச்சு வயிறு நிரப்பிட்டீங்க. ஐயா இருக்கியா, வாங்க. இருட்டியா, யாரையும் நான் வர வரைக்கும் சாப்பிட விட்டுறாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் நடுவர் வேலையாங்காதீங்க. நடுவருக்கு இது பாருங்க என்னென்ன பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு. வேற ஒன்றும் இல்லையா, நான் மேடைக்கு வந்ததிலிருந்து 5 முறை தண்ணீர் குடித்தேன். ஆமா, பதட்டத்தால் அல்ல, வைகை மீது வைத்த பாசத்தால். நடுவர் அவர்களே, புத்தக திருவிழா என்கிற இந்த அறிவு திருவிழாவுக்கும் மதுரைக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு. என் பார்வையில் சொல்கிறேன், புத்தகத்துக்கும் நடுவர் அவர்களுக்கும் இடையே ஒரு ஞான சம்பந்தம் உண்டு. புத்தகத்துக்கும் நடுவர் ஐயாவுக்கும் இடையே ஞான சம்பந்தம் உண்டு. தமிழ் இனத்தின் காலடி கீழடி. நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் கீழடியின் காலடியிலேயே இருக்கிறீர்கள். உங்கள் திருவடிகளை நான் நெஞ்சார வணங்குகிறேன். இலக்கியம் அது வைகை தண்ணி குடிச்சிருக்காருல, பேச்சு எப்படி வருது பாருங்க. நீங்க விட்டுருந்தீங்கன்னா இன்னும் கூட குடிச்சிருந்திருப்பேன். கார் எடுத்து வருவாங்களா திருச்சியிலிருந்து? இல்லைங்க, எங்க ஊருக்கு பைப்பு போட்டு விட்டுருங்கய்யா. நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல ஒருபோதும் திரை இசை பாடல்கள் இலக்கியம் ஆகாது என்பது என்னுடைய வாதம். நான் சொல்றேன், என் மனதின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன். புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நானெல்லாம் பைத்தியமாயிருப்பேன். இப்ப மட்டும் என்னங்காதீங்க. அது அப்படியே மனசை படம் முடிச்சு காட்டுறாருங்க. சொல்ல வாயெடுத்தம்ன்றாங்க சில பேர், டக்குன்னு சொல்லிவிட்டாரு. அவரு மனசை படம் பிடிச்சி காட்டுறேன்னா அவங்க நினைச்சாங்களோ என்னமோ நீங்க சொல்லிட்டீங்க. புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் பைத்தியமாயிருப்பேன். நல்ல வேளை புத்தகங்கள் மீது பைத்தியமானேன். நல்லா இருக்கு என்று ஒரு பேரறிஞன் சொன்னான் அப்படின்னு சொல்லல, இதை நான் தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். ஏன்னா இப்பெல்லாம் நம்ம சொன்னா நான் தான் சொன்னேன், இது என் சொந்த கருத்துன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. கவிஞர் நான் முத்துக்குமார் எழுதுவார், சாப்பிடும் போதும் புத்தகம் படிக்காதே, ருசி தெரியாது என்பார்கள். நானும் சாப்பிடும் போதும் புத்தகம் படிப்பேன், ருசி தெரிவதற்காக என்று நான் முத்துக்குமார் சொல்வார். இது அவர் சொன்னதுங்க, இது அவர் சொன்னது. நடுவர் அவர்களே, நீங்கள் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை சொன்னீர்கள். பழனி ஈசான சிவாச்சாரியார் என்று ஒரு நண்பர் அவருக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்தார். இரவு கூட்டம் முடிந்ததற்கு பிறகு அந்த நூலை வாசித்து விட்ட சுவாமிகள் அதிகாலை அடுத்த நாள் காலையில் தான் அணிந்திருந்த தங்க ருத்ராட்ச மாலையை கழட்டி காங்கேயநல்லூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு கொடுத்து விட்டார். ஒரு துறவியை மேலும் துறவி ஆக்கியது அன்று இரவு அவர் படித்த புத்தகம்தான். அப்படி என்ன புத்தகத்தை வாரியார் சுவாமிகள் படித்தார் என்றார். டால்ஸ்டாய் எழுதிய
நாம் செய்வது என்ன என்கிற புத்தகம்தான் ஒரு துறவியை மேலும் துறவி ஆக்கியது. நடுவர் அவர்களே, இந்த பாருங்க, இது மொழிபெயர்ப்பு வந்திருக்கு, போறப்போ வாங்கிட்டு போகணும். லியோ டால்ஸ்டாய், காந்தியடிகளுக்கு குரு, ஞாபகம் வச்சுக்கங்க. லியோ டால்ஸ்டாய், நான் ரஷ்யா போயிருந்தப்ப, நம்பணும் வேற வழி கிடையாது, நான் ரஷ்யா போயிருந்தப்ப அந்த டால்ஸ்டாய் பண்ணைக்கு போயிட்டு வந்தேன் நான். அப்ப பாருங்க, அந்த அந்த புத்தகம் அந்த துறவியை மேலும் துறவி ஆக்கிட்டு. அதான் அவர் எழுதின அந்த புத்துயிர்ப்புங்கிற அந்த இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். நடுவர் அவர்களே, எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர். நீங்கள் அறியாமல் இல்லை. ஜெயகாந்தன் அவர்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் ஆச்சரியப்பட்ட, நீங்கள் அண்ணாந்து பார்க்கிற, வியந்து பார்க்கிற உலகத்தின் தலை சிறந்த சிறுகதை ஆசிரியர் யார் என்று கேட்கிறார்கள். இப்ப ஜெயகாந்தன் இப்படி கூட சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? அவர் படிக்காத மொழிகள் இல்லை ஜெயகாந்தன். அவர் சொல்லியிருக்கலாம் ஆண்டன் செகாவத் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், மேல்நாட்டு இலக்கிய கர்த்தாக்களை கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொன்ன பதில், எனக்கு தெரிய உலகத்தின் தலை சிறந்த சிறுகதை ஆசிரியர் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று சொன்னார். ஆச்சரியம் சார். ஏன்னா பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வாக்கியத்துல ஒரு செய்தி சொன்னாலும் அதுல ஒரு சிறுகதையாத்தான் சொல்லுவாரு. நான் இப்படி யோசிக்கிறேன், என் மதுரை வாழ் தமிழ் மக்களே, ஒரு துறவியை டால்ஸ்டாய் புத்தகம் மாற்றியதும், ஒரு பொதுவுடைமை சித்தாந்தியை ஒரு துறவியினுடைய புத்தகம் மாற்றியதும், மாற்று சிந்தனை உள்ளவர்களை கூட தன்பால் ஈர்க்கிற பெருமை இலக்கியங்களுக்குத்தான் உண்டு, இலக்கியங்களுக்குத்தான் உண்டு. இதே மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடக்கிறது. பேராசிரியர்களுக்கும் பொழிவாளர்களுக்கும் சங்க இலக்கியத்தின் மாண்பு என்று தலைப்பு தந்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்தமிழ் மாநாட்டில் பேசுகிறோம் என்று மாதக்கணக்கில் தயார் செய்து வந்தவர்களுக்கு மேடையில் வந்ததும் நேரம் குறைக்கப்படுகிறது. 5 மணித்துளி 2 மணித்துளி ஆனது. மேடைக்கு வருகிறார் ஒரு பேராசிரியர். எனக்கு சங்க இலக்கியத்தின் மாண்பை பற்றி பேசுவதற்கு 2 மணித்துளிகள் தேவையில்லை, 1 மணித்துளி போதும். இந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு வந்தவர்கள் ஊருக்கு போனால் உங்களுக்கு உலகத்தமிழ் மாநாடு என்ன சொல்லி கொடுத்தது என்று கேட்டால் நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம். சங்க இலக்கியத்தின் மாண்பு இதோ மாநாட்டு பந்தலில் எழுதப்பட்டிருக்கிற பதாக இருக்கிறதே, யாது ஊர் என்றால் யாதும் ஊரே என்று சொல்லுங்கள். யாவர் கேளீர் என்றால் யாவரும் கேளீர் என்று சொல்லுங்கள். இதுதான் சங்க இலக்கிய மாண்பு. வாய்ப்புக்கு நன்றி அப்படின்ட்டு அவர் உட்காண்டார். நான் உட்காரல. இல்ல நீங்க என்ன திரைசை பாடல ஆகாதுன்னு இன்னும் வரலையே. வரங்க நீங்க இந்த மாப்பிள்ளை விநாயகர் தேட்டர்ல இங்கிலீஷ் படம் 5 ரீல இருக்கும், ட்ரைலர் 13 ரீல் போடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். இடைவெளியில் ஒரு 13 படம் போட்டு மூலப்படம் எதுன்னு மறந்து போயிடும். நடுவர் அவர்களே, அப்படி மணித்துளி பேச்சு, மணியான பேச்சு என்று அடுத்த நாள் தினமணி பத்திரிகையில் வந்தது. அவர் மதுரை இளங்குமரனார் என்கிற பேராசிரியர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நடுவர் அவர்களே, அது நம்ம உலகத்தினுடைய இதே மதுரையில் பணியாற்றிய டாக்டர் வரதராசனார் மூவா அவர்கள் உடைய முனைவர் பட்ட ஆய்வு பழந்தமிழ் இலக்கியங்களில் இயற்கை என்பது. அவர் சொல்லுகிற ஆய்வு முடிவே என்ன தெரியுமா? உலக இலக்கியங்களில் தாய் இலக்கியம் நம்முடைய சங்க இலக்கியத்துக்கே பாவடிவம் தந்தது நாட்டுப்புற இலக்கியம்தான், நாட்டுப்புற இலக்கியம்தான் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே என்கிற 2 அடி நாட்டுப்புற பாட்டுக்கு இணையாக ஒரு இலக்கியத்தை சொல்லிவிடவே முடியாது. நடுவர் அவர்களே, நீங்க இலை மேல தண்ணி உக்காந்து இருக்குதுன்னு சொல்லலாம், தண்ணி கிடக்குதுன்னு சொல்லலாம், ஆனால் உருண்டு திரண்டு இலை நுனியில் தண்ணீர் துளி தூங்குகிறதுன்னு சொன்னாம்பாரு சார், சொன்னாம்பாரு. இது இலை மேல் இருக்கிற தண்ணீரை சூரிய கதிர்கள் வாங்குகிறது. ஒரு விதத்தில் இலை தன் துளியை மகளை தாரை வார்த்து கொடுக்கிறது. சூரியன் சுயம்வரம் நடத்தி கட்டிக்கொள்கிறான் என்கிற வாசகத்துக்கு இணையாக ஒரு திரைப்பட பாடலை உங்களால் சொல்ல முடியுமா? நடுவர் அவர்களே,
தெம்மாங்கு பாட்டுக்காரனினுடைய பாட்டில் வியர்வையின் பிசுபிசுப்பு இருக்கும். ஒரு நாற்று நடுகிற பெண் போடுகிற குளவையில் சேற்று வாசமடிக்கும். ஏற்ற பாட்டில் கூட அவன் இறைக்கிற தண்ணீரில் ஒரு ஈரம் இருக்கும். ஏற்பாட்டில் கூட உழுகிற புழுதியினுடைய வாசம் அடிக்கும். இதுதான் நாட்டுப்புற இலக்கியத்தில் உழைப்பாளிகளினுடைய மண்ணின் குரல் அடிக்கும், மண்ணின் குரலாக இருக்கும். அது நாட்டுப்புற இலக்கியம் என்கிறேன் நான். அது மட்டும் இல்லைங்க, சங்க இலக்கியத்தின் மாண்பு என்ன, நாட்டுப்புற இலக்கியத்தின் செம்மாந்த சிறப்பு என்ன, அற இலக்கியம் என்று சொன்னீர்கள். நடுவர் அவர்களே, சினிமா பாட்டுக்கு வாங்கங்கிறீங்க, அது ஆகாது இலக்கியம். அதனால உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்ல, எப்படி ஆகாதுன்னு சொல்லணும். நடுவர் அவர்களே, ஆகாத ஒன்றை பத்தி நமக்கு எங்க பேச்சு? அப்படிங்க நடுவர் அவர்களே, நீங்க முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடு 10 என்று 10 பாட்டு இலக்கியம் நமக்கு இருக்கிறது. 10 பாட்டு இலக்கியம், குத்துப்பாட்டு இலக்கியமா? பதில் சொல்லணும். இப்பதான் வர்றாரு நடுவர் அவர்களே. நீங்க வைரமுத்து எழுதுகிறார், நாமெல்லாம் வாழ்க்கையை வெளியே தொலைத்து விட்டு சினிமா கொட்டகையின் செயற்கை இருட்டில் போய் நம்மூர் ஜனங்கள் தேடுகிறார்கள். இரவை காசு கொடுத்து அடமானம் வைக்கிறார்கள் சினிமா கொட்டகையில். மேட்டனி காட்சிகளால் பகலை அழுக்காக்குகிறார்கள். திரைப்படக்காரர்களே, நீங்கள் இந்த தேசத்துக்கு தருவதெல்லாம் நடிகைகளின் அக்குள் அழுக்கு மட்டும்தானா? அது மட்டுமல்ல, சினிமா என்கிற அந்த கலாபம், அந்த மயில் தோகை விரித்து ஆடி நமக்கு இளைப்பாறலை நிழல் தரும் என்று நினைத்திருந்தோம். ஆனால் அது நம்முடைய பொழுதுகள் மீது எச்சமிட்டு விட்டு சென்று விட்டது. அது மட்டுமல்ல, இந்த சினிமா என்பது இனி திருத்தவில்லை என்றால் அந்த திரைச்சுருளை, வாழ்க்கையின் சுருளை, அதை தீக்குச்சிக்கு தின்ன கொடுப்போம் என்று வைரமுத்து எழுதுகிறார். அது மட்டுமல்ல சார், நீங்க திரைப்படத்தினுடைய வரலாறே சொன்னீங்க. கவிஞர் வாலி எழுதுகிறார், அவதார புருஷன் என்கிற ஒரு நூலில் வாலி எழுதுகிறார், அரிதாரங்களை பாடி பாடி அழுத்து போன நான் ஒரு அவதாரத்தை பாட வந்திருக்கிறேன் என்று இலக்கியத்தில் தான் சொன்னார். அரிதாரங்களை பாடி பாடி அழுத்து போன நான் ஒரு அவதாரத்தை பாட வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒப்புக்கு பாட்டெழுதிய நான், தப்புக்கு பாட்டெழுதிய நான், தமிழ் போட்ட உப்புக்கு பாட்டெழுதுகிறேன் என்று ஒரு இலக்கியம் எழுதிய போதுதான் வாக்குமூலம் தந்தார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் பாட்டுக்கு மெட்டு போட்டாங்க, ஒரு காலத்தில் மெட்டுக்கு பாட்டு எழுதுனாங்க. மெட்டுக்கு பாட்டா, பாட்டுக்கு மெட்டான்னு கேட்டாங்க கவிஞர் வாலி அவர்கள்கிட்ட. அவர் சொன்னாரு, மெட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு மெட்டு இல்லை, துட்டுக்கு தான் பாட்டுன்ட்டார். அவரே வாக்குமூலம் தண்டாரு. தமிழ் இனத்தின் மீது இருந்த 2 களங்கம், ஒன்று பிறன்மனை நயத்தல், கள் குடித்தல். இந்த தமிழ் இனத்தின் மீது இருக்கிற இந்த கரையை கழுவுவதில் வள்ளுவர் யோசித்திருக்கிறார். சங்க இலக்கியம் நமக்கு பொது பாடம். சங்க இலக்கியம் தமிழனுக்கு பாடம் என்றால் திருக்குறள் தான் நம்முடைய சிறப்பு பாடம். அந்த 2 அடியில் அடிச்சாதாங்க அழுக்கு போகும். வள்ளுவன் தமிழ் இனத்தின் மீது இருந்த களங்கத்தை, அழுக்கை துவைப்பதற்கு 2 அடி அடிச்சாங்க. பிறன்மனை நயவாமை, கள்ளுண்ணாமை என்கிற அதிகாரத்தை ஓலைச்சுவடியில் எழுதினாம் பாருங்க. பனைமரத்திலிருந்து கிடைக்கிற ஓலையிலேயே பனைமரத்திலிருந்து இறக்குகிற கல்லுண்ணாமைன்னு எழுதுனான, அது இலக்கியம் என்று சொல்லுகிறேன். நடுவர் அவர்களே, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் எல்லீஸ் பாதிரியார். எனக்கு மட்டும் திருவாசகம் முன்பே கிடைத்திருந்தால் நான் லண்டனிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோதே சைவனாகவே வந்திருப்பேன் என்று ஜி.யு. போப் சொல்கிறார். திருவாசகத்தை மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருவாசகத்தை ஈர்த்தது அவருடைய நெஞ்சை, போன்மெல்ட் லிட்ரேச்சர் என்று சொன்னாரே. அது மட்டுமல்ல, தேவ மகனை பாட வந்த கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை பாடினார். வேதாகமத்தை பரப்ப வந்த போப் திருவாசகத்தை பரப்பினார். ஏன் தெரியுமா? அந்த இலக்கியத்தினுடைய இருப்பு, அதுதான் உயர்வு. இப்படி சொல்லி முடிக்கிறேன்.
திரை என்கிற சொல்லுக்கு துணி என்று ஒரு பொருள். திரை பாடல்கள் இலக்கியம் அல்ல, அது இலக்கியத்துக்கே போடப்பட்ட திரை. இலக்கியத்துக்கே போடப்பட்ட திரை. திரை என்றால் அலை என்று ஒரு பொருள். அந்த அலை அமைதி இல்லாமல் ஒலித்து கொண்டே இருக்கும். இலக்கியம் ஆழ்கடல் அமைதி. இலக்கியத்திலிருந்து தான் முத்துக்கள் கிடைக்கும். அந்த திரை அலையிலிருந்து நொங்கும் நுரையும் அழுக்குகளும் தான் கிடைக்கும். எனவே நடுவர் அவர்களே, ஒருபோதும் திரை இசை பாடல் நமக்கு இலக்கியம் ஆகாது என்று சொல்லி முதல் சுற்று வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திரை இசை பாடல் பக்கமே வராம இலக்கியத்து பக்கமே நின்று நமக்கு ஆகாதுன்ட்டாரு. சில பேர் ஏதாவது கிடந்தா தாண்ட மாட்டாங்க, வேணா ரத்தமாக கக்கிடுவோம் அப்படிம்பாங்க. அப்படி சுற்றி போயிடுவேன். நல்லா இலக்கியம் பேசுகிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இத்தனை பெரிய மாற்றங்களை தந்த இலக்கியம் அதோட எப்படி நீங்கள் திரை இசையை கொண்டு வந்து சேர்க்குறீங்கன்னு கேட்குறாரு. 50 படம் நடிச்சிருக்கேன், என்னை உட்கார வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. 50 படம். அதுக்கு இன்னும் ஒரு நாளைக்கு விழா கொண்டாடிடுங்க. 50வது படம் எதுன்னு மறந்து போச்சு எனக்கு. இந்த வந்துருச்சியா, இந்த நீங்கள் கேட்டதெல்லாம் வந்து 2 இது சேர்த்து கொடுங்கய்யா. அவருக்கு தமிழ் தெரியுமான்னு தெரில. தெரியும், சரி. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அடிக்கடி யாரையாவது பார்த்து தமிழ் தெரியுமான்னு கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் அவர் சொன்ன இலக்கியம் ரொம்ப அருமை, மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை அவர் மறந்துடுறாரு. அதே அந்த மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி போலே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரேனும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது ஏட்டில் இருந்திருக்கலாங்க, இலக்கியத்தில் இருந்திருக்கலாம். அம்பிகாபதினு ஒரு படம் வந்துச்சு, பார்த்தீங்களான்னு தெரில. 2 அம்பிகாபதி. தியாகராஜ பாகவதர் நடித்த அம்பிகாபதி ஒன்று, சிவாஜி அவர்களும் பானுமதியும் நடித்த அம்பிகாபதி ஒன்று. இந்த அம்பிகாபதியில் இந்த பாட்டை 4 வெண்பாவா மாற்றி பாடிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 வெண்பாவா. ஒன்று அந்த ஒரு அந்த 2 அடியை வச்சுக்கிட்டு அந்த பின் 2 அடி என்னவா இருக்குன்னு சோழ மன்னன் ஒன்று சொல்லுவான். சோழ மன்னனுடைய மகள் பானுமதி ஒன்று சொல்லுவாங்க, அவர் நாகையா. அப்போ கம்பர் வந்து அவர் ஒரு சொல்லுவார், கம்பர் மகன் அம்பிகாபதி வந்து அவர் ஒன்று சொல்லுவார். இவங்க எல்லாருமா சேர்ந்து மறுநாள் போய் ஏற்றம் இறைச்சிக்கிட்டு இருந்த அந்த உழவன் 2வது வரி பாடுறத போய் கேட்டுட்டு, ஆகா இது நம்ம யாருமே யோசிக்கலையே அப்படின்னு அந்த திரைப்படத்தில் சொல்லுவாங்க. அம்பிகாபதி போய் பார்த்துருங்க, சரியா? இப்போ நமக்கு இலக்கியம் இல்லைன்னு இல்லை, ஆனால் அவர் சொன்ன மாதிரி அது எல்லாம் திரையிட்டு மறைச்சிருது. நம்ம காட்சியில் என்ன செய்கிறோம், கருத்தை விட்டுறோம். நல்லா கவனிங்க, வானொலியில் பாட்டு கேட்குறப்ப பாட்டுடைய உட்பொருள் தெரியும், அதே டிவியில் பார்க்குறப்ப தெரியாது. தின்னுக்கிட்டு இருப்போம் உட்காந்து, பார்த்துருக்கீங்களா? சில பேர் குப்புறப்படுத்தலாம் டிவி பார்க்குறான், என்ன செய்கிறாங்கன்னு தெரில. நிமிந்தாவது பார்க்க வேண்டாமா? ஒருவேளை அது மூஞ்சி, அதில் இன்னும் சில வீடுகளில் டிவி ஓடுது, குப்புறப்படுத்து செல்லு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று அமர்த்தணும். பரவாயில்ல, இருக்கட்டும், நல்லா சொல்லிட்டார். அந்த பக்கமே நான் போகல, அதில் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கார். இப்போ இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதாம? சாப்பிட்டீங்களாம்மா? நீங்கள் வேறு அங்கே போயிட்டு நீ திங்க விடாமல் பண்ணிட்டான்னு சொல்லிவிடாங்க. இப்போ வந்திருக்கவெல்லாம் நினைப்பீங்க, பேசுகிறாங்களோ இல்லையாப்பா, வர வர தின்னுக்கிட்டே இருக்காங்க. நான் இது லைவ் இல்லையே, நேரலையா போதா? லைவா இது வேறையா? இது எது கேட்டேன் அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டில் நான் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கப்ப அதை போய் லைவ் கொடுப்பாங்களே கல்யாண வீட்டில், அதை லைவ் கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. நான் பேசிக்கிட்டே பட்டிமன்றம் பேசிக்கிட்டே பார்க்குற ஒரு செல்லில் குறுஞ்செய்தி வருது, அதுக்குள்ளே 6 காப்பி குடிச்சிட்டிங்க அப்படின்னு வருது. ஏன் நான் பேசுகிற ஒரு விஷயத்தையும் பார்க்கல, நான் காப்பி குடிச்சதை பார்த்துறதுக்காக. சரி, இருக்கட்டும். ரொம்ப அழகாக கேள்வி கேட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்கிறதா இருந்தால் திரை இசை பாடல்கள் இருக்கக்கூடிய இலக்கியத்தையே எடுத்து சொல்லணும். சொல்லி
அவரை உண்டு இல்லைன்னு பண்ணணும். இதோ வருகிறார் நம்முடைய பேராசிரியை டாக்டர் அவங்க வராங்களா? ரங்கபாரதி முதல்ல பேசுறது இல்லைம்மா, யார் பேசுறது பார்த்துக்கோங்க. பேராசிரியர் ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள யார் பேசுறது அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். ஏண்டா இதெல்லாம் முடிவுன்ட்டு வர மாட்டீங்களாடா? என்னன்னா சில நேரங்களில் பல பேர் கூட்டத்தை பார்த்து பயந்து உட்காந்துருவாங்க. நான் வேற பயமுறுத்தி கூப்பிட்டு வந்திருக்கேன், மதுரை மாத்துக்கோ அப்படின்ட்டு வந்திருக்கேன். வாங்கம்மா வந்து பேசுங்க. தங்கபாரதி அவர்கள் வருகிறார்கள். இல்லை திரை இசை பாடல்கள் அது இலக்கிய சுவை இருக்கு, நீங்கள் அந்த பக்கமே போகாம இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க வாங்க. ரெண்டு பாட்டு சொல்லியிருக்காங்க. பட்டு துணி உடுத்தி நடக்காமல் பாட்டு துணி உடுத்தி நடப்பவளை பைந்தமிழே, ஏட்டு சுவடுகளுக்குள் குடியிருக்கும் எழுபிறப்புக்கும் துணையான பூந்தமிழே, என் மூச்சில் குடியிருக்கும் முத்தமிழே, என் பேச்சில் பயின்று வரும் பெருந்தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். அறிவார்ந்த கைதட்டின 5 பேருக்கு வணக்கம் சொல்லுங்க. வெளியூர்காரர்களை கூட்டு வந்தா நல்லா கைதட்டினா. அறிவார்ந்த நடுவர் பெருந்தகையவர்களை, பேச்சு என்ற போர்க்களத்தில் முப்போதும் எப்போதும் முத்தெடுத்து வருகின்ற பட்டிமன்ற படை தளபதிகளாகிய பேச்சாளர் பெருந்தகைகளை, இந்த புத்தக திருவிழாவை சீரும் சிறப்புமோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்வினை கண்டு கேட்டு கைத்தட்டி ரசித்துக் கொண்டிருக்கின்ற ரசிக உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை முதலீடு செய்து கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, திரை இசை பாடல் என்பது இலக்கியம் ஆகுமா ஆகாதா? வாழ்க்கையே, நம்முடைய வாழ்க்கையே இலக்கியத்தோடு தாங்க ஒப்பிட்டு போகுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் திரை இசை பாடல் என்பது இலக்கியம் ஆகாது. அதுக்கு நான் இங்கு எடுத்துக்காட்டு சொல்றதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி எவ்வளவு அறிவுபூர்வமா எங்க சார் சொல்லிட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா? எந்த மண்ணில் திரை இசை பாடல் இலக்கியம் ஆகாதுன்னு அவங்க பேசலாமா? இந்த மதுரை மண்ணில் பேசலாமாங்க? இந்த மதுரை மண்ணிற்கே பெருமை சேர்த்து கொடுத்த ஒரு காப்பியம் தான் சிலப்பதிகாரம். பெண்ணின் பெருமையை பறைசாற்றிய காப்பியம் அந்த சிலப்பதிகாரம். ஒரு இல்லறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அந்த சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகார காப்பியத்தையே ஒரு திரைப்படத்திற்குள் நாங்கள் அடக்கணுமே, இங்க நின்னுட்டு திரை இசை பாடலில் இலக்கியம் இல்லை அப்படின்னு போய் பேசலாமாங்க? இல்ல, அதாவது புகார் காண்டம், மதுரை காண்டம், 5 காண்டம், இந்த 3ஐயும் சேர்த்து கண்ணகின்னு ஒரு படம், பின்னாடி பூம்புகார்னு ஒரு படம், இந்த 2 படமும் 3 காண்டத்தையும் கொண்டு உள்ள கொடுத்துச்சுன்னா அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? தன்னுடைய கணவன் செய்தது தனக்கு தீமைதான், ஆனால் பொய்யாக கணவன் குற்றம் சாட்டு விட்டு விட்டான் என்று தெரிந்த உடனே அந்த மன்னனுடைய அவையில போய் கண்ணீருமா நின்னாங்க அந்த கண்ணகி. அப்போ மன்னன் கேட்கிறாரு, நீர்வார் கண்ணை யார் முன் வந்தோ, யாரையோ நீ மடக்கொடியோ, கண்ணுல தண்ணீரோடி வந்திருக்கிறியம்மா, நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே ஒரு சாமானிய பெண்ணுங்கய்யா அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னுடைய கணவரை கொண்டு விட்டு என்னையா யாருன்னு கேட்கிறா, நான் யார் தெரியுமா? எள்ளரு சிறப்பின் நிமையவர் வியப்ப, புள்ளரு புன்கண் தீர்த்தோ நஞ்சியும், வாயிற் கடைமணி நடுநான் நடுங்க, ஆவிற் கடைமணி உகு நீர் நெஞ்சுடைத்தான், தன் அரும் பெரும் புதல்வனை யாழியில் மடித்தோன் புகார் என்பதியே. ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி, மாசாத்துவான் வாணிகனின் மகனே யாகி, வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப, சூழ்களல் மன்னா நீ என் நகர் புகுந்து என் கால் சிலம்ப பகர்தல் வேண்டின், நின் பால் கொலைகளல் பட்ட கோவலன் மனைவி கண்ணகி. சொன்னாங்கல்ல இலக்கியம். ஐயா, இதுல என்ன திரைப்படம் வந்துச்சு? இது இலக்கியம் தானே? இலக்கியம் தானங்கய்யா. இந்த இலக்கியத்துல சொல்லப்பட்ட நீங்க சொன்ன 3 உண்மைகள்
அரசியல் பிழைத்தோர் கரம் கூற்றாகுமா உரை சொன்னீங்க தானே. அந்த 3 உண்மையையும் உள்ளடக்கி இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. அது என்ன பாடல் தெரியுமா? வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். ஒரு நிமிஷம், இந்த பாட்டு எழுதுனது யாரு? எந்த புஸ்தகம் வச்சிருக்கேன் தர்றேன். மருதகாசி. வேற புஸ்தகம் வாங்கிக்கலாம். ரைட் இல்ல, கலைஞர் கருணாநிதியா, நம்முடைய தமிழகத்தை ஆண்ட முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். அந்த படத்துக்கு வசனம் மட்டும் இல்லைங்க, இந்த பாட்டு அவர் எழுதுனது ரொம்ப பேத்துக்கு தெரியாது. இது கூட வேண்டாம், பராசக்தி படத்துல ஓ ரசிக்கும் சீமானை வாங்குற பாட்டா கலைஞர் பாட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது கேபி காமாட்சின்னு ஒருத்தருடைய பாட்டு. கலைஞர் அதுல எழுதின பாட்டு பராசக்தியில பூமாலை புழுதி மண்மேலே, அந்த பாட்டு தான் அவர் எழுதுனது. சரி அம்மா, நல்லா பாட்டுங்க, அந்த பாட்டு கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் புத்தகம் வாங்கிக்கங்க வந்து. வாழ்க்கைன்னா என்ன சொன்னாங்க? வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் மூடன், வருமுன் காப்பவனே அறிவாளி, துயர் வருமுன் காப்பவனே அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. இதை விட ஒரு பாட்டு சொல்ல முடியுமாங்க? கோவலை ஏமாந்து வந்தது இது காட்டுல எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு அழகா சொன்னாங்க. இந்த திரைப்பட பாடல் இலக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா நடுவர் அவர்களே? அதுல இன்னொரு பாட்டு இருக்குமா, தப்பித்து வந்தானமான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு மாயவநாதன் எழுதின பாட்டு. அதுல பொய் நெல்லை குத்தியே பொங்க நினைத்தவன் கை நெல்லும் விட்டானடி அப்படின்னு அந்த வரி வரும். கேட்டாலே கலங்கி போவோம். அதுவும் கேபிஎஸ் தான். நல்லா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பாரதியார், நம்முடைய முண்டாசு கவிஞன் பாரதியார் அற்புதமா சொல்வார் அவருடைய இலக்கியத்தில், காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவிகள் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, ஏற்ற தொழில்கள் செய்திடுவீரே, இறுதியாக விண்ணை அழைப்போம், மீனை அழைப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சொன்னாங்க. அன்னைக்கு பாரதி கண்ட கனவை இன்றைக்கு நிலாவில் கால் பதித்து நம்ம நிஜம் அப்படின்னு நிரூபிச்சிருக்கோம்ல. இது அப்படியே திரைசேல கொண்டு வந்தாங்க. வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செய்ய பாதை எங்கே இருக்கும், எங்கும் ஆளும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பேசி சிரிக்கும், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிக்குமங்க சிக்குமங்க சச்சப்பப்பா, சிக்குமங்க சிக்குமங்க சச்சப்பப்பா. ரைட், அருமை. இது யாரு பாட்டு? ஐயா வாலி. நல்லா யோசிச்சு வைங்க, இல்லை டக்குன்னு கூகுளுக்குள்ள போங்க. கண்ணாசன்ல அன்னைக்கு இருங்க அன்னைக்கு ஒரு கூட்டத்தில் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கப்ப 5 நிமிஷம் டைம் கொடுத்தேங்க. எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டாங்க. எனக்கு ஆச்சரியம், எப்படி சிந்திக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. கூகுளில் அது சொல்லுது. வாலியா? எனக்கு நம்ம புலமை பித்தன்னு சந்தேகம். ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க, பார்த்துக்குங்க. சரியா இருந்தா நான் பார்த்துக்கிறேன். சரியா? ஒன்றும் இல்லை. அம்மா இன்னும் எதிரணியில பேசுறப்ப சொன்னாங்க, திருக்குறள் என்பது ஒரு அற இலக்கியம். அந்த திருக்குறளில் நம்ம படித்து கற்று தேர்ந்ததை ஒரு திரையிசை பாடலில் கொடுக்க முடியுமா அப்படி என்று ஒரு கேள்வி வந்த நடுவர் அவர்களே. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்து விடும் அற்புதமா சொல்லியிருக்காங்க. முயற்சினா என்ன, தன்னம்பிக்கைனா என்னன்னு சொல்லி திரையிசை பாடல்ல கவிஞர் அற்புதமாக சொன்னாரு. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம்,
வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலின் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அற்புதம். ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா. அதுக்கு தான் நடுவரா உட்கார்ந்துருக்கேன். நான் ஒரு ஹார்மோனிய பெட்டி கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்பப்ப விட்ட இடத்துல எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்படியே இந்த பின்பாட்டு பாடுவாங்க, அவர் எல்லா பாட்டையும் பாடணும். நடுவர் அவர்களே, பழைய பாண்டிய படம் கண்ணாசன் எழுதியிருப்பாரு. நான் கேட்கல, உங்கள்கிட்ட எல்லாருக்கும் தெரியும், அதனால பேசாம சின்ன கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேங்க வச்சுங்க. தமிழ்ல முதல் எழுத்து என்னன்னா ஆனான்னு சொல்ல மாட்டீங்களா, அது மாதிரி இந்த பாட்டு பழைய பாண்டிய படத்துல வர்ற பாட்டு. இந்த அவங்க சொன்ன விஷயம் பார்த்துக்குங்க. அந்த அந்த காட்சி எப்படி, அந்த காட்சி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, வாழ நினைச்சா வாழணும், வழியா இல்லை பூமியில். சொல்லுங்கம்மா. துறவியால் கூட துறக்க முடியாத பாசம் தாய் பாசம் என்பதை நம்முடைய மண்ணுக்கு நிரூபித்தவர் பட்டினத்தார் அவர்கள். அந்த பட்டினத்தாருடைய வரலாற்றையே நாங்கள் திரைப்படமா கொடுத்தோமே. தன்னுடைய தாய் டிஎம்எஸ் நடிச்சிருந்தாரு, அதான் ஆச்சரியம். பட்டினத்தார் நடிச்சவரு நம்ம டிஎம் சௌந்தரராஜன் தான். முன்ன ஒரு பட்டினத்தார் வந்துச்சு பழசு, இது அவர் தான் நடிச்சது. பட்டினத்தார் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கையை தேடி போறாங்க. அந்த இல்லத்தை மறந்து வீட்டை மறந்து தானே ஒரு மனிதன் செல்வார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்துல தன்னுடைய தாய் இறந்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பட்டினத்தாருக்கு போகுது. துறவு பூண்டு குடும்பமே வேண்டாம் தானே போகணும். ஆனா அந்த பட்டினத்தடிகள் அப்படி போகலையே. தன்னுடைய தாய் இறந்து விட்டால் என்ற செய்தியை கேட்ட உடனே அந்த சபையில வந்து நிக்கிறாங்க. தன்னுடைய இறுதி சடங்கை கூட அந்த தாயாருக்கு செய்ய முடியாமல் எப்படி கதறி அழுதாங்கிறத திரை இசையில அவருடைய பாடலையே நாங்க சொன்னோமே. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையில் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இருவை புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோள்மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாட்டி சீராட்டும் தாய்க்கா விறகிலிட்டு தீ மூட்டுவேன் சொன்ன அந்த பாடல் வரிகள் கூட எங்க திரை இசையில இருக்குதுல நடுவர் அவர்களே. இது அப்படியே பாடலாட்டு சொன்னாங்க. நாளெல்லாம் பட்டினியாயிருந்திடுவாள், ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டாள், மேனியெல்லாம் இளைத்திட பாடுபட்டே மேதினியில் நாம் வாழ செய்திடுவாள். அன்றையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடிதொழ மறந்தவர் மனிதன் இல்லை, மண்ணில் மனிதன் இல்லை. நடுவர் அவர்களே, நிறைவாக சொல்லி ஒன்றை மட்டும் சொல்லி கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அந்த ஹை பிச்சுக்கு போறப்ப நான் அந்த வடிவேலு மாதிரி உயிரை அப்படி மாப்பிள்ள இல்ல, வேணாம் வேணாம் அப்படி மாப்பிள்ள இல்ல, மருதமலை மாமணிய முருக அது மாதிரி நான் இங்க மூச்சை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா ஹை பிச்சு போனா திருப்பி பேச முடியாது. காத்துத்தான் அவரு எனக்கு தெரியாதா, பாடத்தான் தெரியாதே தவிர. முடிச்சிருக்கமா நடுவர் அவர்களே, அதாவது அற்புதமான இலக்கிய செய்திகள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு பாடலில் 3 இலக்கியங்களுடைய சங்கமத்தையும் கொடுத்தார் எங்க திரை இசை கவிஞர். அதாவது அற்புத திருவந்தாதி அப்படிங்கறத எழுதினது நம்முடைய காரைக்கால் அம்மையார். அபிராமி அந்தாதி என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டா தெரியாதுங்க. அது அபிராமி அந்தாதியே திரை இசையில கொண்டு வந்தாங்க. எப்படி தெரியுமா? மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணிவுணைந்த மணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியே நின்னொருவரை நீ பத்மபாதம் பணிந்த பின்னே. இது அபிராமி அந்தாதி சான்றோர்களே. அதுக்கு அடுத்த பல சொல்லடி அபிராமி, பாரதியார் சொன்னார்ல, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்விடும் அறிவுடன் படைத்து விட்டார். அந்த இலக்கியம் இறுதியாக செங்கையில் வண்டு கலிங் என்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்போடு தண்டை கலந்தாட
இரு கொங்கை கொடும்பகை வென்றனர் என்று குலைந்து குலைந்தாட. இது அப்படி சொன்ன பாடல் வந்து திரிகூட ராசப்பர் எழுதக்கூடிய அந்த திருக்குற்றால குறவஞ்சியில வந்தது. இப்படி திரை இசை பாடலில் இலக்கியம் என்பது பயின்று வருகிறது. எனவே திரை இசை பாடல் இலக்கியம் ஆகும் ஆகும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி எனது உரையை நிறை செய்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க வாங்க வாங்க. இந்த 2 பேர் புஸ்தகம் வாங்கிட்டு போயிருங்களே யாரோ, அப்புறம் வீட்டுக்கு கிளம்புற வேண்டியிருக்கோம். யாரு? கலைஞர் கரெக்டாக சொன்னவங்க. மேலே வாங்க மேலே வாங்க. அப்படி கூடி என்ன அவர் முன்னாடி தான் சொன்னார், பின்னாடி போயா சொன்னார். வந்துருங்க மகேந்திர பாபா வாங்க. இது என்ன இதுக்கே ஆட்டோவில் போகணும் போல் இருக்கு. வாங்க 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 ஐயா வாங்க. இப்படி இந்த எப்படி வேணாலும் வாங்க. வாங்க ஐயா, கை தட்டுங்க எல்லாரும். நன்றியா. படம் பார்த்தீங்களா? வாங்க. அந்த ஒரு மகேந்திர பாப்பா வந்துட வேண்டியதானே. ஏன் வேற புஸ்தகம் வேணுமா? வாங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. வாங்க வாங்க வாங்க. வீட்டில் நல்லா இருக்காங்களா எல்லாம்? அங்கே பாரு இப்படி வைங்க. படக்குன்னு பிடிங்கி விட்டாரு. வாங்க 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 வாங்க. அங்கே பாருங்க, இருக்கட்டும் அங்கே பாருங்க. சரி. அந்த பாட்டு பார்த்தீங்களா இல்லையா? சிரித்து வாழ வேண்டாம். அப்புறம் நான் முதல்ல சொன்னேன், பேசாமல் இருந்தீங்க. புலமை பித்தம் தானே இந்த புஸ்தகம் எனக்கு, சரியா? இல்லை என்ன சொல்கிறேன் கேளுங்க. இலக்கியங்கிற போது அதை படிக்கிற மாதிரி இன்னைக்கு யாராவது ஏதாவது கேட்டால் நமக்கு சொல்லவும் தெரியணும் இல்லையா? இப்போ அவங்க பாடுறப்ப அந்த சொல்லடி அபிராமியிலேருந்து கண்ணாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அபிராமின்னு ஆரம்பிக்கிற போது சொல்லடி அபிராமி அவங்களே சொன்னாங்க, சொல்லடி சிவசக்தி மாதிரி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ. இடர்னா துன்பம். அது அந்த படம் ஆதிபராசன் தங்கம் தேட்டரில் 100 நாள் ஓடிச்சுங்க. தங்கம் தேட்டர்னா ஏன் தெரியுமா? 5 தேட்டர் இன்னைக்கு சொல்கிறோம்ல மல்டி காம்ப்ளெக்ஸ், அதெல்லாம் ஒன்று ஒரே தேட்டரு. அவ்வளோ பெரிய தேட்டரில் 100 நாள் ஓடின படம் ஆதிபராசக்தி. அதில் வர்ற பாட்டு அதை பின்னாடி அது எந்த திரிகூடராசனுடைய குற்றால குறவஞ்சி எடுத்து கண்ணாசன் சேர்த்தார். செங்கையில் வண்டு கலிங்கடி நின்று செயம் செயம் என்றாட இரு கொங்கை கடும்பகை வென்றனம் என்று குலைந்து குலைந்தாடுன்னு சொன்னால் அந்த ஸ்பீடு வேணுங்கிறதுக்காக. அப்போ அவங்க சொல்கிற மாதிரி அங்கே இருக்கலாம், அதை கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா? அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. அதே பட்டினத்தார். யாருக்கு புரியுது? படித்தவங்களுக்கு புரியுது. ஆனால் எல்லாருக்கும் புரியணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. அந்த விட்டுவிடும் ஆவி, பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தின் நினைப்பு. பாதகாணிக்கைங்கிற படமுங்க. பார்த்தா நமக்கு அந்த அந்த பாட்டு கேட்குறப்ப எல்லாமே மறந்து போயிரு போல இருக்கு. இப்போ வர வர என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கல்யாண வீட்டில் பாட்டு போடுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இறந்த வீட்லேயும் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவர் பாவம் நல்ல மனுஷன் தூக்கிட்டு போடுறாங்க. ஆடிய ஆட்டம் என்னன்னு இருக்காங்க. அவர் பாவம் அப்பாவி. அவரை போயிட்டு அந்த பாட்டை போட்டுக்கிட்டு அவர் என்ன செஞ்சார்? ஆடிய ஆட்டம் என்னான்னு அந்த படத்து பாட்டு. அவருக்கு என்ன பாட்டு போடுறோம் அவ்வளவுதான். அதில் தான் அந்த வரி வருது, வீடு வரை வரும். இது வந்து பட்டினத்தாருடைய அந்த வரியை வாங்கி உள்வாங்கி கொண்டது. சரி, இப்போ 2 பேர் வந்து பேசிட்டாங்க. இனி வந்து என்ன செய்யணும்? அதுக்கு இலக்கியம் ஆகிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லணும். வேற வழியே இல்லை, நீங்கள் பேசித்தான் ஆகணும். வாங்க. செல்லக்கண்ணன் அவர்கள் திரை இசைப்பாளர்கள் இலக்கியம் ஆகாதுங்கிறதுக்கு நீங்களும் பூரா திருப்பி இலக்கியத்தாவது சொல்லி என்னை பயப்படுத்தக்கூடாது. லேசாவது 2 பாட்டு சொல்லணும். படிக நிறமும் பவள செவ்வாயும் கடி கமல் பூன் தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய
சொற்களை விற்பனை செய்பவர்கள் மத்தியில் மக்கள் இதயத்திலே சொற்களை விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, சங்கம் வைத்து தன்னை வளர்த்தவர்கள் மத்தியில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை வாழ் அத்துணை பெருமக்களுக்கும் அடியேனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அம்மா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்மா. நல்லா இருப்பாங்க. உண்மையிலேம்மா உங்களுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கவனமா இப்போ உள்ள பாடல்கள் எதுவுமே அவங்க உங்களுக்கு தெரியாது. இப்போ உள்ள சினிமாவை பற்றியும் தெரியாது. ரொம்ப அவங்க எனக்கே தெரியாது. எதுக்கு வம்பு? அப்படி அழகான தெய்வீக பாடல்கள் பக்தி இலக்கியத்திலிருந்து கொடுத்துருக்காங்களா. ரொம்ப உண்மையிலே ரொம்ப அழகா பேசுனீங்க நடுவர் அவர்களே. எனக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு என்ன குடும்ப சண்டையா? இல்லையா? இயக்குனருக்கும் நீங்க படம் எடுத்த அப்படி நஷ்டமா போய் அப்படி இல்ல. இயக்குனர்களுக்கு எனக்கு என்ன சொத்து சண்டையா? இல்ல பாடலாசிரியர்களுக்கும் நடிகர்களுக்கும் எனக்கு என்ன சண்டையா? ஐயா இல்ல. வருத்தம் என்ன சங்கடம் அப்படின்னா, ஐயா 40 வயதுல எனக்கு தெரிந்த விஷயம் செய்தி இன்னைக்கு 4 வயசு பையனுக்கு தெரியுது. அதுதான் சங்கடம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. ஒரு படம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு 500 கோடி 600 கோடி ரூபாய் செலவாகுது இல்லையா? 500-600 கோடி செலவு பண்றாங்க ஐயா. அந்த நடிகைக்கு ஒரு நல்ல சேலையே கட்டி விட சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க நடிச்ச படத்தை தவற ஐயா. இல்ல அந்த படங்கள்லாம் கிடையாது. ஆமா ஐயா. 50 படமும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நல்ல படங்கள் தான் ஐயா. நல்ல படம். ஆமா. ஆனால் பாருங்க, சில பேர் சொல்லுவேன் உங்களை ஒன்றும் சொல்லலை அப்படிம்பாங்க இல்லையா? வையறதெல்லாம் வஞ்சு விட்டு ஆமா உங்களை ஒன்றும் சொல்லலை அப்படிம்பாங்க. ஐயா பாடல்கள் என்று சொன்னால் அது இதயத்தை வருடுவது மாதிரி இருக்கணும், சொறிவது மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு வரக்கூடிய படம் நம்ம குடும்பத்தோடு உட்கார்ந்து இருந்து பார்க்கிற ஒரு படமா வருது ஐயா. ஒரு படத்தை சொல்லுங்க பார்ப்போம். வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தங்கை தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து இருந்து ஒரு படத்தையோ இல்லைன்னா ஒரு பாடலுடைய காட்சியோ பார்க்க முடியுதா? பாட்டாயா கொடுக்குறாங்க? பாட்டா ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமலே இருக்குது. அவ்வளவு கஷ்டம். பாடா படுத்துறாங்க இன்னைக்கு திரை இசை கவிஞர்கள் எல்லாம். அதாவது இப்பெல்லாம் இன்னைக்கு காலையில ஒரு பாட்டு, இன்னைக்கு காலையில கேட்டையா, இன்னைக்கு காலையில கிளி மேய்ச்சானோ இல்ல பண்ணி மேய்ச்சானோ, இது ஒரு பாட்டா அப்படின்னு யோசனை பண்ணா கிளிமஞ்சாரோவா ஐயா. இன்னைக்கு வரக்கூடிய பாடல்கள் யார் எழுதுனான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், பாடல் ஆசிரியர்கள் பாட்டு எழுதுறாங்களா? அது கேளுங்க. கவிஞர்கள் பாட்டு எழுதுறாங்களா? சொல்லுங்கம்மா. தமிழ் படிச்சவங்க இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்களா? புலவர்கள் பாட்டு எழுதுறாங்களா? தமிழ் பண்டிதர்கள் இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்களா? தமிழ் அறிஞ பெருமக்கள் இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்களா? ஐயா ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. இப்போ உடுமலை நாராயண கவி, அப்புறமா மருதகாசி, அப்புறமா பட்டுக்கோட்டை கண்ணதாசன், அப்புறமா கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு வழியில இருந்துச்சு. இப்போ நாமுத்துக்குமார், பா விஜய் அவர்கள். ஆனா இப்ப பாருங்க, நீங்க யாராவது எந்த கவிஞரையாவது அப்படி சொல்ல முடியுமா? அன்னைக்கு என்ன ஐயா MS விஸ்வநாதன் இருக்காருல்ல ஐயா, ஐயா MS விஸ்வநாதன் இருக்காருல்ல ஐயா, மிகச்சிறந்த இருந்தார் இல்லையா? ஆமா 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 இருக்காரு. என்ன நீங்க பாட்டுக்க இல்லையா? அவர் இருக்காரு நினைச்சுக்கிட்டு கூடாது இல்லையா? அவர் என்னையா எந்த படத்துலயா டான்ஸ் ஆடினாரு, எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாரு? இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாடலாசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் பாட்டு எழுதியிருப்பாரு, அவரே இசையமைச்சிருப்பாரு, அவரே ஆடுவார், அவரே நடிப்பார், எல்லாமே அவர் ஒருத்தர் தான். ஆனா யாருக்கும் தெரியாது. ஒரு காலத்துல ஒரு படத்துல ஒரு பாட்டு முழுமையாக வெற்றி கிடைக்கும், அந்த படத்துக்கே வெற்றி. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா பாட்டினுடைய ஒரு வரி வெற்றி. ஒரு வரி தான் நமக்கும் கேட்கும். நம்ம காதுக்கு கேட்கறதுக்கு ஒரு வரி தானையா, அதுவும் ஒரு வார்த்தை தான். அதுல இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோனிகா மோனிகா மோனிகா, கழுத்து பிடிச்சுக்கிற போதியா எனக்கு நீங்க எதுக்கு பாட வேண்டியதானே, எதுக்கு ஆடுறீங்க? என்னையா இது, என்னையா இது என்ன ஐயா? ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு கூட்டம் வந்துற போது இல்லையா? உண்மையிலேயா வேதனையில சொல்றையா? ஐ லவ் யூ மோனிகா, மை டியர் மோனிகா,
இவ்வளவுதான் கேட்குது. கடைசியில் லக்க 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 அப்படின்னு போயிருது. நீங்க எதுக்கு அந்த படத்துக்கெல்லாம் போறீங்க? அதானே ஐயா இப்ப நல்ல பக்தி படம் தான் சொன்ன. ஆதி பராசக்தி போக வேண்டியதானே ஐயா. இப்ப ஒண்ணு பராசக்தி போங்க, இல்லைன்னா ஆதி பராசக்தி போங்க ஐயா. இன்னைக்கு அதுதானே ஐயா வருது. 24 மணி நேரமா ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. ஒரு தலைமுறையே இன்னைக்கு நம்ம நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு தலைமுறை, அதாவது பாடல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அதாவது பாயசம் கொடுக்கிறோம், இனிப்பு கொடுக்கிறோம், இல்லைன்னா அமுதம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாயசத்தை கொடுக்கறதில்ல, பாயசனை கொடுக்கிறோம். அதான் உண்மை. விஷத்தண்டை கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு தலைமுறைக்கு. ஏன்னா ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. வட்டிக்கு கடன் வாங்கி படம் எடுக்கிறவங்கள்ட்ட என்ன மனசாட்சியை நீங்க எதிர்பார்க்க முடியும்? அப்படி சொல்லுங்க, அவ்வளவுதான். என்ன மனசாட்சி இருக்கும்? ரன் வட்டி, மீட்டர் வட்டி, 10 பைசா வட்டி, 5 பைசா வட்டி, இப்படி எல்லாம் வட்டிக்கு கடன் வாங்கி படம் எடுக்கக்கூடியவங்க வணிக நோக்கத்தோடு தான் செய்வாங்களே தவிர சமுதாயத்துக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு அக்கறையா இருக்கும். அது வியாபாரம். அங்க போய் என்கிட்ட நீங்க சொல்ல முடியும்? ஐயா அவங்க சொன்னாங்கல்ல சிலப்பதிகாரத்துல, சிலப்பதிகாரத்துல கண்ணகியை கோவலன் ரொம்ப அழகா வர்ணிச்சார். மாசரு பொன்னே, பலம்புரி சங்கு, வலம்புரி முத்தே, காசரி விரையே, கரும்பே தேனே அப்படின்லாம் வர்ணிச்சார். இன்னைக்கு பெண்மையை எப்படி வர்ணிக்கிறாங்க? பெண்மையை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் பாடல் மூலமாக, தாய்மையை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் பாடல் மூலமாக. ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்திற்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒருவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பாட்டு வந்திருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா எப்படி வர்ணிக்காங்க பாருங்க ஒரு பெண்ணை. ரொம்ப தான் இருந்தா சொல்ல வேணாம் ஐயா. நான் சொல்ல மாட்டேன், படம் சொல்லுங்க, நான் குறிச்சுக்கிட்டு அப்புறம் பாத்துக்கிறேன் ஐயா. இல்ல அப்படின்னா கூட நான் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் போட்டுருவோம் ஐயா. ஆமா நான் பாட மாட்டேன் அப்படின்னா. ஆடி வந்தா அல்வா கடை, அசஞ்சி வந்தா மளிகை கடை, பழ பழக்கும் பாத்திர கடை, பதுங்கி வச்ச ரேசங்கடை, கும்முன்னுதான் வாசம் வீசும் குட்டி பூக்கடை, நீ பழக்கடைதான் தங்க நகை கடைதான். அப்புறமா நீங்களே பாடிக்குங்க. இவ்வளவு வேறு காதல் பாட்டா? ஆமா ஐயா, இதுக்கு பேர் காதல் பாட்டு. சரி சரியா. ஐசல்லக்கா 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 ஐ, செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் செப்புடனே செய், இந்த கப்ப கிழங்கு எவண்டி ஒன்ன பெத்தான் பெத்தான். என்னையா கையில கடல அட்ரஸ் கேட்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. யாரு உங்க அப்பா அப்படிங்கறத அவன் எளிமையா கேட்கிறான், அவ்வளவுதான். ஐயா தன்னுடைய காதலியினுடைய அப்பா இல்லைன்னா மனைவியினுடைய அப்பா இன்னொரு தகப்பனுக்கு சமம். உண்மைதான் ஐயா. இதான ஐயா தமிழ் இலக்கியம். இதான ஐயா. இப்படி இருந்தா அப்புறம் எப்படி பேச முடியும்? இது இப்படி எல்லாம் பேசிங்கன்னா உங்களை பூமர் அங்கிள்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன இன்னொரு வார்த்தை இருக்க, கிளிஞ்சா. ஆமா. அதனால தான் வாலி அவர்களே சொன்னார், காமன் கதை எழுதி காயங்கள் பட்டவன் நான், அந்த காயத்திற்கு மருந்தாக பிராயசித்தம் தேடுவதற்காக இன்னைக்கு அவதார புருஷன் எழுதுறேன் அப்படின்னு சொன்னார். ஏன் காமு ஷெரீப் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாரு, ஒரு தலைமுறையே சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு தலைமுறையே நாசமாகி கொண்டிருக்கிறது, ஒரு தலைமுறையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஐயா இது நான் சொல்லல, காமு ஷெரீப் அவர்கள் சொல்றாரு. திரைப்படத்தினுடைய பாடல் வரிகள் நம்முடைய மனதை, அதாவது என்னை திரைப்பட துறையிலிருந்து இனி வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி வெறுப்புக்கு கூட என்னுடைய மனசு ஆளாகி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த துறை எப்படி சென்று கொண்டிருக்கிறது அப்படிதான். அதான் வேணும். முதல்ல காமு ஷெரீப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டு ஏதாவது தெரியுமா? வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா பாட்டு இருக்குல்ல, அது அவர் எழுதுனது. ஐயா காதல் என்பது எவ்வளவு புனிதமான ஒரு விஷயம், எவ்வளவு மென்மையான ஒரு விஷயம். இதை எந்த அளவுக்கு தரக்குறைவான வார்த்தைகளை போட்டு எவ்வளவு சங்கடப்படுத்த முடியுமோ. ஐயா ஒரு பாட்டு வந்திருக்கு சமீபத்தில் கேட்டேன், லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே. இது சமீபத்தில் கேட்டதா? கொஞ்ச நாளைக்கு முன்னையா, நான் சின்ன வயசுல கேட்டது. ஐயா உங்களுக்கு என்ன வயசு? இது இந்த சில பேர் லேட்டா செய்தியை கேள்விப்படுவாங்க. ஒருத்தன் கடப்பாறை எடுத்து ரோட்டு வழியா ஓடி இருக்கான். என்னன்னு கேட்டுக்காங்க, ஏசுநாதரை கொண்டவன நான் விடமாட்டேன் அப்படின்னு இருக்கான். ஏய் அவர் இறந்து 2000 வருஷம் ஆச்சு, நான் நேத்தான் பைபிளில் படித்தேன் அப்படின்னு இருக்கான். அவன் அப்பதான் கேள்விப்பட்டிருக்கான் பாவம். இவர் புதுப்பாட்டு வந்து லூசு பண்ண புதுப்பாட்டு. ஐயா இது நான் ஒரு தலைமுறை முடிஞ்சு போச்சியா. ஐயா ஐயா இது அப்பப்ப வருதுயா வானொலியில. அதுல வருதா? வருதுயா. ஆனா முந்தியெல்லாம் சில பாட்டு வானொலியில போட மாட்டாங்க, எனக்கு தெரியும். சில பாட்டெல்லாம் வானொலியில ஒளிபரப்ப மாட்டாங்க, இது அதற்கான தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க.
இப்ப அப்படி இல்லை, அதனால பாவம் எங்கேயோ கேட்டிருக்காரு. ஐயா காற்றுக்கே தமிழன் எவ்வளவு அழகான பெயர்களை வச்சிருக்கான் ஐயா. ஒவ்வொரு மாதத்துக்கு தகுந்தவாறு எந்தெந்த திசையிலிருந்து எப்படியெல்லாம் வீசும் அப்படிங்கிறதுக்கு தென்றல் இப்படி சொல்லி நிறைய பெயர்களை வச்சு தமிழன் காற்றுக்கு அற்புதமான பெயரை வச்சான் தமிழன். நம்முடைய வடக்கு இருந்து வீசினா வாடை, தெற்கு இருந்து வீசினா தென்றல், அதே மாதிரி மேற்கு இருந்து வீசினா கோடை, கிழக்கு இருந்து வீசினா கொண்டல். 4 பேர் வச்சா. இன்னைக்கு 4 பேர் இல்லையா, பல பேர் வச்சிருக்கான். காற்று மேல காற்று, அதாவது கீழே காற்று, லெப்ட்ல காற்று, ரைட்ல காற்று, காற்றடிக்குது அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் அப்புல காற்று மப்புல காற்று. இது என்ன பாட்டா? ஆமா ஐயா, நான் பாடினா பல பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அதனால தான் பாடல. அதை நீங்க சொன்னாலே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, நீங்க என்ன பாட வேண்டியிருக்கு? இப்படி பாட்டு கொடுத்தா இல்ல அந்த பாட்டு என்ன ஞாபகம்? காத்து மேல காத்து கீழே. நான் சரியா சொல்றேனா? பாருங்க, யாரு யூத்துன்னு தெரியுதா? காத்தா யூத்த பாருங்க ஐயா. இந்த மாதிரி பாடல்கள், பாடல் இசையமைப்பாளர் இருந்தாலும் சரி, பாடல் ஆசிரியராக இருந்தாலும் சரி, இப்படி கொடுத்தால் இது சமுதாயத்திற்கு இது என்ன இலக்கியத்தை சொல்லி இருக்கிறது? இலக்கியத்துல பெரியவங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. இலக்கியத்துல பெத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. இலக்கியத்துல சமுதாயத்திற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது அத்தனையும் சொல்லி கொடுத்திருக்கு. அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இது அத்தனையும் சொல்லி கொடுத்திருக்கு. இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் ஒரு பாடலாவது ஒரு திரைப்படத்துல வருதா? ஐயா 100 படம் வருது அப்படின்னா ஒருவேளை 2 பாட்டு இல்லைன்னா ஒரு 10 பாட்டு. ஐயா இன்னைக்கு படத்தினுடைய பெயர்களே தமிழ் இலக்கியம் சார்ந்து இருக்கா ஐயா? கேளுங்க, படத்தினுடைய பெயர்கள் இருக்கா? இன்னைக்கு அது டாக்டர் கலைஞர் இருந்தப்போ ஒன்று செஞ்சாரு. தமிழ் படத்துக்கு பேர் வச்சா வரி விலக்குன்னு சொன்னார். அது உண்மையிலேயே அந்த நேரத்தில் நல்ல தமிழ் பேர் இருந்துச்சுங்க. இப்போ பழையபடி மாறிடுச்சு, ட்ராகன்ங்கிறாங்க. அது என்னன்னே தெரியல, அது சீன மிருகம், அதை பேரை வச்சிருக்காங்க. ஐயா வாலியை சொல்லுகிற பொழுது ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமா ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை ஒருத்தர் சொன்னார். நீ முதலமைச்சர்களுக்கே வரி போட்டவன், நீ முதலமைச்சர்களுக்கே வரி போட்டவன். என்ன அவர் பாட்டு எழுதி புரட்சியாளர் எம்ஜிஆருடைய படங்கள்லாம் நிறைய ஹிட் ஆகிருக்கு. அவை அத்தனையும் அவர் எழுதுறது இதுல. அதனால அப்படி பெருமையாக சொன்ன அந்த வாலி ஐயா சொன்னது மாதிரி ஒப்பனை முகங்களுக்கு உப்புக்கும் பாட்டு எழுதினான். அந்த தப்புக்கு பிராயசித்தமாய் ஒரு ஒப்பில்லா முகத்தை தப்பில்லா தமிழில் எழுத வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவதார புருஷன்லே வாலி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்திலே பொருள் பட பாட்டு இருந்தது, இன்னைக்கு பொருளுக்காக பாட்டு இருக்கிறது. நோக்கம் நாம் சம்பாத்தியம் பண்ண வேண்டும். அதற்கு பலிகடா யார் அப்படின்னா தமிழர்கள் தான் அதுக்கு இழிச்சவாயர்கள் அப்படின்னு நினைச்சு நம்ம ஆட்களுக்கு எல்லாம் ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால் திரை இசை பாடல்கள் இலக்கியம், அதாவது பாட்டே கிடையாது, அப்புறமா தான் இலக்கியம். ஐயோ, கிணத்த காணல் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது மாதிரி பாட்டே இல்ல, முழுக்க இசை அதை ஆக்கிரமித்து விட்டது. மொழி இல்லை, கருத்து இல்லை, எந்த செய்தியும் அதில் சொல்லப்படவில்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற அன்பு